Hello friends, welcome to Radhima Kitchen. Stay home, stay safe. வீட்லயே இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, கைகளை கழுவி சுத்தமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்க போறோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பட் இருந்தாலும் நான் பிஸ்தாச்சூரை வச்சு ஐஸ்கிரீம் பண்ணி காமிக்க போறேன். பொதுவாகவே இந்த ஃப்ளேவர் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த பிஸ்தா ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ வெளியே போனாலும் நான் இந்த பிஸ்தா ஃப்ளேவரில் தான் வாங்கி சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதை நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலான்னு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அண்ட் ரெண்டாவது, இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ஒரு கப்புக்கு ஹெவி க்ரீம் எடுத்து வச்சுக்கோங்க, விப்பிங் க்ரீமு. நான் நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போதான் எடுத்து நான் அளந்து வச்சேன். ஸோ நல்லா திக்காக இருக்கு. ஏன்னா திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து அது க்ரீமி கெட்டி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப்புக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சது தான், எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம்ல டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். நான் 2 கப்புக்கு சுகர் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு கிட்ட வந்திருக்கு. அண்டு பிஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுவும் அப்படிதான், நம்ம வந்து கார்னிஷ்க்கு மட்டும் வேணும்னா அதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அந்த மிக்சிங்லையும் கொஞ்சம் போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையவே ஒரு 3/4 கப்பு கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். நல்லா அந்த க்ரீம்லையும் மிக்ஸ் பண்ணலாம், அதே சமயம் மேலையும் கொஞ்சம் டாப் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வேற என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கலர் தேவை. கிரீன் கலர் ஃபுட் கலர் எங்கிட்ட இருக்கு, நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மெயினாக இதுதான் தேவை. அண்டு பிஸ்தா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எங்கிட்ட இல்லை, இல்லாட்டி நீங்க வெண்ணிலாவோ ஆல்மண்டோ வேற எசன்ஸ் கூட லைட்டா நீங்க சேர்த்துக்கலாம். அண்ட் இது வந்து நம்ம மிக்சிலேயே பண்ணிடலாம். ஹேண்ட் பிளண்டர் இருந்துச்சுன்னா நீங்க ஹேண்ட் பிளண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல வந்து திக்கான கிரீமை உள்ள விட்டுருங்க. பாருங்க எந்த அளவுக்கு கெட்டியா இருக்குன்னு. கிரீமை விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா கலர் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இதுலயே சேர்த்துடலான்னு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ டிராப்ஸ் சேர்த்துக்கோங்க, ரொம்பவும் சேர்த்துறாதீங்க. ஏன்னா கலர் அதிகமாயிடுச்சுன்னா நான் 2 டிராப் தான் சேர்த்துருக்கேன். இன்கேஸ் நம்மளுக்கு பத்தலைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அண்டு நான் வந்து என்ன எசன்ஸ் சேர்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா எசன்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் தான் சேர்க்க போறேன். ஒரு மூடி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இந்த ஆல்மண்ட் எசன்ஸை வச்சு ஒரு ரெசிபியில் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன்னு. ஸோ இப்போ இந்த ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மிக்ஸ் பண்ற நேரம் வந்துருச்சுங்க. நம்ம ஹேண்ட் பிளண்டரை வச்சு இந்த எசன்சி எல்லாத்தையும் நல்லா வந்து திக்கா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு லிக்விடா கரைஞ்சிருச்சு. இது வந்து அடிக்க அடிக்க அப்படியே உங்களுக்கு திக்காயிட்டே வரும். பாத்தீங்கன்னா எனக்கு எந்த மாதிரி வந்திருக்குன்னா அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி அடிச்சதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு திக் செமி லிக்விடா வந்திருக்கு. இப்போ ஓரமெல்லாம் லைட்டா அப்படி ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அதை பண்ணிட்டே தான் நீங்க பண்ணணும். பாத்தீங்கன்னா ஃபுல்லா இப்படி பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை மொத்தமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் எடுத்துருக்கிற அந்த 1/2 கப் சுகர் வந்து போதுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நாக்கில் லைட்டாக கொஞ்சம் எடுத்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ தித்திப்பு வந்து போதுமா அப்படின்னு. இல்லை லைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்கும்னா நீங்கள் திரும்பவும் பொடி பண்ணி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விஷயங்கள் வந்து இது வந்து கேக் மாதிரி கிடையாது, நம்ம வந்து டேஸ்ட் பார்க்க முடியுமா அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஃபுல் சுகரையும் ஆட் பண்ணிட்டேன். ஸ்லோவில் வச்சடிங்க, இல்லாட்டி சுகர் தெரிக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு அடித்தேன் பார்த்தீங்களா, அதில் சுகர் போட்டு அடித்ததும் எனக்கு சூப்பராக வந்து இருங்க வைரம் சேர்த்து போட்டுடலாம். பாருங்கள் அதுக்குள்ள எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி திக்கா வந்துருச்சு. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த திக்கா வருதோ ஸோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ரொம்ப லிக்விடா மட்டும் இருக்கக்கூடாதுங்க. ஸோ மிக்சியில பண்ணும்போது கூட நீங்க அடிச்சுக்கிட்டே இருங்க கண்டினியூஸா. ஒரு 5 மினிட்ஸுக்கு விட்டு விட்டு அடிக்கணும். ஏன்னா கண்டினியூஸா அடிச்சிங்கன்னா மிக்சி வந்து சூடாயிரும், திரும்பவும் உள்ள இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மெல்ட் ஆயிரும். ஸோ விட்டு விட்டு அடிச்சு இந்த அளவுக்கு மேக்சிமம் கொண்டு வர பாருங்க. இப்போ இதுல வந்து நம்ம பிஸ்தாச்சூரை கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நான் கார்னிஷ்க்கு வைக்க போறேன். அண்ட் பேலன்ஸை வந்து இதுல சேர்த்துற போறேன்.
எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம் ஜாஸ்தியாக இருந்தால். இப்போ கொஞ்சம் கார்னிஷ்க்கு வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து திக்காக வந்துருச்சு. நான் ஸ்டாப் பண்ணிட போகிறேன். அண்ட் இப்போ நான் டேஸ்ட் உங்கள் முன்னாடி பார்த்துக்கிறேன், ஏன்னா சுகர் போதுமா அப்படிங்கன்னு இந்த ஒரு பிஞ்ச் எடுத்து பார்த்துக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. சுகர் லெவல் கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே போட்டால் திகட்டல் ஆயிரும். இப்போ வந்து இதை ஒரு முதல்ல இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். எப்படி வந்திருக்குன்னு ஒரு வாட்டி காமிச்சுக்கிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபோல்ட் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து திக்காக வந்திருக்கு. ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஸோ இது ஹேண்ட் பிளெண்டர்னால குயிக்காக நடந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸி இது ஹேண்ட் பிளெண்டர்னா. பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் ஃபில் பண்ணியாச்சு. நீங்கள் எந்த பவுல் வச்சுருக்கீங்களோ ஒரு ஏர்டைட் பாக்ஸ் மாதிரி நல்லா கவர்டாக வச்சுருந்தீங்கன்னா அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிறத மேலே கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மூடி போட்ட மாதிரி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கிளிங் ரேப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிருங்க. இதை வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா கவர் பண்ணியாச்சு. ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஸ்கூப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிஸ்தா ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. நல்லா செட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே எப்போவுமே செஞ்சது இன்னைக்கு செய்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுங்க ஃப்ரிட்ஜில் இருந்து. அது வரைக்கும் அதை திறந்து பார்க்குறதோ டிஸ்டர்ப் பண்ணுறதோ எதுவுமே பண்ணாமல் விட்டுருங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து இது ஸ்கூப் பண்ணிடலாம். இது ஸ்கூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணலை, நார்மல் சுகரை பொடி பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வேணும், நான் அதை போட்டு பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக அதை போட்டு பண்ணலாம், ஒரு இதுவும் கிடையாது. பட் நான் வந்து பாயாசம் ஆகட்டும் ஸ்வீட்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே நான் சுகர் தான் யூஸ் பண்ணேன். கண்டென்ஸ்டு மில்க் வாங்கினது கிடையாது, ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ணது கிடையாது. சுகரை வச்சு தான் நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வேணும்னா நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டுக்கு கண்டென்ஸ்டு மில்கை நீங்கள் இதுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்கூப் பண்ணிடலாம். ஸ்கூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. இப்படி நினச்சிட்டு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தட் மீன்ஸ் ஈஸியாக ஸ்கூப் ஆகும். இல்லை இப்போ ஸ்கூப் பண்ணிடலாம். இப்படி வச்சு எடுக்கலாமா, அதுதான் உங்களுக்கும் தெரியும். வாவ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை ஒரு பவுலில் வச்சிடலாம். நல்லா இப்படி என்னோடது உருண்டை திரும்பிச்சு ஷேப் பாருங்க. இன்னொரு பீஸும் எடுத்தாச்சு. அவ்வளோ செட்டிங் அந்த அளவுக்கு அழகாக இருக்கு. இப்போ இது மேலே வேணும்னா இன்னும் கொஞ்சம் பிஸ்தாச்சூரை இப்படி தூவி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு டெக்கரேஷனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீமை அழகாக சர்வ் பண்ணியாச்சுங்க. செம சூப்பராக வந்திருக்கு. உங்கள் முன்னாடி சாப்பிட்டும் காமிச்சிட்றேன் பாருங்க எவ்வளோ ஒரு இதுவாக வருதுன்னு. நல்லா க்ரீமியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட்டு காமிக்கிறேன். நல்லா க்ரீமியாக இருக்குது. நம்ம போட்ட அந்த பிஸ்தாவை நடுவில் நம்ம கொஞ்சம் தூவி விட்டோம் பார்த்தீங்களா மிக்சிங்கில், எல்லாம் சேர்ந்து செமையாக இருக்குங்க டேஸ்ட். ஸோ பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உங்கள் கிட்ஸுங்களுக்கு இதை பண்ணி நீங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். பாய், see you in next video.